வணக்கம், நான் உங்கள் ஆயிஷா. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000க்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நாள் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து கேம்போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த பர்சனாக நானுமே வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான தகவல். இந்த கேம்ப் பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து எழுந்த வண்ணமே இருக்குது. ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கேம்போடைய முதல் நாள் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடைய 23வது தவணை வந்து அனைவருடைய அக்கௌண்ட்லேயுமே 1000 ரூபாய் வந்து வரவு வந்து வச்சிருக்கிறாங்க. சற்று முன் தான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிறது பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருக்கு. 1.15 கோடி பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டதாக அரசு வந்து தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலயமா விடுபட்ட நபர்கள்ட்ட இருந்து இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து பெறப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா அருகில் நடக்கக்கூடிய முகாமுக்கு நீங்கள் போயிட்டு விண்ணப்பம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த முகாம் பற்றின புரிதலை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் தொடங்கின நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 அப்படிங்கிற அந்த கணக்குப்படி 23வது தவணை இன்னைக்கு செலுத்தியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு மகளிருமே 23,000 வரைக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நிசதனமான உண்மை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த முகாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே தனித்தனியாக வந்து இந்த கேம்ப் வந்து போடப்படலை. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான கேம்ப் பார்த்தீங்கன்னா 4 ஊருக்கு ஒரு இடத்துல பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல இந்த கேம்ப் ஆனது நடக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த கேம்பில் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு என் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு முகாம் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முகாமில் நான் வந்து பயனடைய முடியுமானா முடியும். அதே போல் நான் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிருக்கேன். இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கேயும் இதே முகாம் வந்து 4 பஞ்சாயத்துக்கு 5 பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல முகாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த திட்டம் மூலயமா வந்து நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான முகாமில் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாவட்டத்தில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் நடத்தக்கூடிய எந்த ஒரு முகாமில் வேணாலுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது வந்து கடைசி முயற்சி அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே யாருக்கும் விடப்பட்டுறக்கூடாதுன்னு இதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த முகாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற 2வது கொஸ்டினுக்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த முகாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 1 மந்த் வந்து நடக்க போகுது. இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டேட்டில் வேற ஒரு ஏரியாவில் போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு 5 பஞ்சாயத்துக்கு நாளைக்கு போடலாம், இல்லைனா நாளன்னைக்கு போடலாம். அப்படி இல்லைனா இந்த அதாவது இந்த 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே எங்கே வேணாலுமே இந்த முகாம் வந்து நடக்கும். ஸோ இப்போ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்களுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்ட ஒரு பர்சன் இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு கேம்ப் மூலயமா நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் கையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி என்கிட்ட ரீசெண்டாக கேட்ட தகவல் இது என்னன்னா, நாங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 20 டேஸ் மேலே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரேஷன் கார்டு கைக்கு வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் அப்ளை பண்ண முடியுமான்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. ஏன்னா இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த கேம்ப் முடிகிற அந்த தருவாய் வரைக்குமே உங்கள் கையில் அந்த ஒரு உங்களுடைய ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டு, நியூ மேரிட் கப்பல்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண ரேஷன் கார்டு உங்கள் கையில் வந்துருச்சு, ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்தில் எப்போ வேணாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் முகாமில் போயிட்டு டைரெக்டாக அப்ரோச் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் நேரடியாக கொடுக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ நியூ மேரிட் பண்ணவங்களும் சரி, இப்போ கார்டுக்காக இன்னும் ஒரு 5 டேஸில் வந்துடும் 10 டேஸில் வந்திருக்கும்னு வெயிட் பண்ணவங்களும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இபி பில்
அதாவது கரண்ட் பில் அட்டை எங்ககிட்ட இல்லை, நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைனா வாடகை வீடு, அப்படி இல்லைனா என்ன சொல்லுவாங்க சப்மீட்டர் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில், இது மாதிரிலாம் இருக்குல்ல. இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் இருக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நிறைய நாங்கள் இடர்பாடுகளை வந்து கேம்பில் வந்து சந்தித்தோம். என்னென்னா இந்த சப்மீட்டர் உள்ளவங்களுக்கு, அது மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த இபி கனெக்ஷன் நாங்கள் வந்து போட முடியும்னு நாங்களே நிறைய தவிச்சு போனோம். அதை மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இபி பில் நம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அதில் இபி பில் நம்பர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபார்மில் எழுதி நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் அங்கே அந்த இபி பில் அட்டையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலத்தையே வந்து விட சொல்லிட்டாங்க. அதாவது வேணால் அப்படி எங்ககிட்ட இபி பில் இல்லை, அதாவது நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சம் சூழ்நிலை இருந்துச்சுன்னா இபி பில் நம்பரே நீங்கள் வந்து கொடுக்க வேணாம், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லைனா வந்து எங்ககிட்ட சப்மிட் இருக்குங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இபி பில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து கம்பல்சரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு வீட்டில் மாமியார் வந்து ஓஏபி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மருமகள் அப்ளை பண்ணி என்ன ஆயிருக்குன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு பயனாளி வந்து அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அவங்க மாமியார் வந்து ஓஏபி வாங்குறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகளுக்கோ அல்லது மகளுக்கோ வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். நம்ம வந்து அதுக்கு மேலேயும் நம்ம மேல்முறையீடு பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னா எல்லாருக்கும் மெசேஜ் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் வந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் காரணத்தினால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஒருவேளை அப்படி நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதிமுறையை வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் மாமியார் ஓஏபி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மருமகளோ அல்லது மகளோ நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஏபி அதாவது உங்கள் மாமியார் பேர்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ உங்கள் மாமியார் வந்து ஓஏபி வாங்குறாங்கன்னா உங்கள் மாமியார் பேர்லேயே நீங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு ஓஏபி மட்டும்தான், ஒரு ஓய்வூதியம் மட்டும், அந்த முதியோர் ஓய்வூதியம் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் அதாவது அவங்களுடைய மகளோ அல்லது அவங்களுடைய மருமகளோ அந்த குடும்பத்தில் இருக்கீங்கன்னா மற்றொரு பயனாளி 21 வயது நிரம்பியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பேரில் நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து கொடுக்கலாம். ஓகேவா. உங்கள் மாமியாரை தவிர்த்து உங்கள் பேரில் நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்புக்கு ஜெராக்ஸ் கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், கேம்புக்கு ஜெராக்ஸ் கொண்டு வர தேவையில்லை. ஏன்னா ஜெராக்ஸ் யாரும் கேட்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ப்ளஸ் உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு மொபைல் ப்ளஸ் அந்த மொபைல் நம்பர் வந்து ஆதாரில் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனாவே போதும். ஓகேவா. இந்த ஒரிஜினலை கையில் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஒரிஜினலை வச்சு வெரிஃபை பண்ணி அவங்க நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஜெராக்ஸ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரிஜினல் மட்டுமே கொண்டு போங்க. இப்போ அப்ளை பண்ணுற இந்த அமௌண்ட் வந்து எப்பயிலேருந்து எங்களுக்கு 1000 ரூபாய்ங்கிறது அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்க சொல்லியிருக்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பம்லாம் பரிசீலனை பண்ணி ஆகஸ்ட் மாதமோ அல்லது செப்டம்பர் மாதமோ உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய்ங்கிறத கம்பல்சரி வரவு வச்சிருவாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, உங்களுக்கு 21 வயது நிரம்பி இருக்குது, நீங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்ங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வரவு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவல் தான். நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் கேட்கறது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ நானே இன்னைக்கு கேம்புக்கு போனேன் அப்படிங்கிறதுனால எங்களால் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ.